வெக்கப்படாதீங்க. பாத்தீங்களா பாட்டி, உங்க மடிசார் மருமகளா? நீங்க இவங்களுக்கு மடிசாரும் பஞ்சகச்சமும் கட்டி விட்ட மாதிரி இந்நேரம் உங்க வீட்டுல என் பேர ஐயருங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களா மாத்திக்கிட்டு இருக்க போறான். சரி சரி, அங்க என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க பொண்ணோட எப்ப வரலான்னு கேளுங்க. எங்க கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே. அங்கிளோட போன் நம்பரை ஆன்ட்டி உடம்புலயே வச்சிருக்காங்க. போன் நம்பர் என்ன தெரியுமா? 5830152152. கண்ணனே வந்துட்டானே. உனக்கு மட்டும் ஆயுசு 100 இல்ல, உன் காதலுக்கும் தான். டேய், உங்க அப்பா உனக்கு கரெக்டா தாண்டா பேர் வச்சிருக்கான், கண்ணன்னு. அந்த கண்ண கோகுலத்துல பூந்து வெண்ணையை திருடான். நீ அக்ரகாரத்துல பூந்து வெண்ண மாதிரி ஒரு பொண்ணையே திருடிட்டு வந்துட்டிய. உனக்கு பிடிச்ச பொண்ணு எங்களுக்கும் பிடிச்சிருக்கடா. இப்போதைய பசங்க எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஆனா எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பெத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றத நீ செஞ்சு காட்டிட்ட. நான் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இல்லன்னா அங்க வர ஜோடிங்க கிட்ட எல்லாம் திருட்டுத்தனமா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்காதீங்க, என் பையன் பண்ண மாதிரி அவங்க சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கன்னு அட்வைஸ் பண்ணிருப்பேன். என்ன கண்ணா சைலண்டா இருக்கிற? அதான் நீ அனுப்பிச்ச பொண்ணு எங்களை எல்லாம் ஏமாத்தி உங்க அப்பனையே ஒத்துக்க வச்சுட்டால. இன்னும் ஏன் நடிக்கிற? இனி நாங்க ஏமாற மாட்டோம். ஏமாந்தது நீங்கல்ல, என்ன சொல்ற? எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய எவ்வளவு முயற்சி பண்ண, கடைசி அவங்க அப்பா சந்தோஷப்படுறதுக்காக அவரால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்க போனேன். வருஷா வருஷம் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு உதவி பண்றியே, இத பார்த்து உங்க அப்பாவோட ஆத்மா சந்தோஷமா இந்த லோகத்துல உலாவின்னு இருக்கும்பா. ஆமா வாங்க. நான் உதவி கிட்ட வந்தது நலிந்த கலைஞனா இல்ல, மனசால நலிந்து போன ஒரு குடும்பத்துக்காக. இசை விமர்சகர் வெங்கட் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கம்மா. அந்த ஆளு வீட்டுல இருந்தா அன்னைக்கு அவர் வந்து இங்க அவமானப்பட்டது போதாதுன்னு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப உன்னை தூது வர அமைச்சிருக்காரா? தூது அனுப்புறதா? அவர் இந்த பூமியில வாழதே மறந்து தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்காருமா. அவரோட விமர்சனம் தங்கத்தை புடம் போடுற நெருப்பு மாதிரி, அது மேல மேல கலைஞர்களை மிருகத்தை தான். ஆனா உங்க வீட்டுக்காரர் அது வெறும் நெருப்பா பார்த்து தன்னைத்தானே அழிச்சிட்டனால தானே அது பிரச்சனையே. இசையை நேசிக்கிறவங்க யார் மேலே நிரந்தரமா கோவமா இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஒரு சராசரி மனுஷனை மகாத்மா மாத்துறதுக்காக தான் கடவுள் மறக்கிற சக்தியும் மன்னிக்கிற சக்தியும் மனுஷனுக்கு கொடுத்திருக்காருமா. காத்துல மழை அசையற மாதிரி நான் சொல்ல சொல்ல அந்த அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அம்மா, நீங்க ஒரே முறை அவர் வீட்டுக்கு வரணும், அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், அவர்கிட்ட பழைய சந்தோஷத்தை பார்க்கணும். அவருக்காக இல்லைன்னாலும் ஒரு பெரிய கலைஞர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக, உனக்காக நான் வரேன்பா. அவங்க வரனதும் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் மட்டும் சந்தோஷப்படல, உங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. உங்க வீட்டு மருமனாகவே நான் ஆயிட்டேன்னு கனவுல மிதந்துட்டு இருக்கப்போ வாங்க வா. நீங்க வரீங்க சந்தோஷத்துல காலையில இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. என்னது மாமி வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபரை கூட மறந்துட்டேனே. ஏதேதோ சொல்லி எப்படி எல்லாமோ உங்க முன்னாடி நின்னு என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னை எதுவுமே பேச விடாம வாயடக்கி வச்சுட்டேன். விட்டுடுங்க, பழசெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது மன்னிச்சிட்டோன்னு சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறோம். என் பையன் உங்க பொண்ணை எங்கேயோ எங்க பார்த்த? சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல.
அங்க பார்த்தானா அன்னைக்கு அவ சங்கீதத்துல வெளுத்து வாங்கியிருக்கா. உங்க பொண்ணு கேப்பானே, பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடுது. எனக்கு உங்க குடும்பத்து மேல இருந்த கோவத்தினால இவ்வளவு நாள் சொல்ல தயங்கியிருக்கா. அப்பாவோட லட்சியத்தை, என்னோட ஆசையை நிறைவேற்றின என் மகனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க எப்படி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து என் மக காயத்ரி உங்க வீட்டு மருமக. பாப்பா, என் வீட்டுல நடக்க போற இந்த நல்ல காரியத்துக்கு நீதானப்பா காரணம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை உன் முன்னாடி மாத்திக்கிறது தானே நியாயமா இருக்கும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் உன் காலடியில சமர்ப்பணம் பண்றப்பா. முடியாது, என்னால முடியாது. எப்படி கண்ணன் உங்களால இதை என்கிட்ட சொல்ல முடியுது? யார கேட்டு அவங்க எனக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணாங்க? இதுக்காக நீங்க அங்க போனீங்க? அங்கிள், உடனே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னால இனிமே இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நீ என்னமா சொல்றது? நானே முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். பொண்ணே இங்க இருக்கும்போது வேற என்ன வேணும்? மாப்பிள்ள அங்கெல்லாம் இருக்காரு. மாப்பிள்ளை வேற ஆள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க அம்மா அப்பா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே உங்க மனசுல இருக்கிற என்ன தூக்கி எறிய போறீங்களா? தூக்கி எறியல, நீ தியாகின்ற பேரை வாங்கறதுக்காக இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? இல்லப்பா, துரோகியின் பேர் வாங்கி திரும்பி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான். இது பாருங்க, நாம எடுத்த முடிவு படி உங்க குடும்பமே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இந்த நேரத்துல வந்து காயத்ரி, இவங்க உன்னை நல்ல மருமகளா தான் பாக்குறாங்க. ஆனா உங்க வீட்டுல என்ன ஒரு நல்ல மனுஷனா பாக்குறாங்க. நீ பிறந்ததுல இருந்து உங்க அப்பா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்க மாட்டேன். நான் பார்த்தேன். நீ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மனசை மாத்திக்குவேன். மாறாது, என் மனசு மாறாது. ஏன்னா உங்களுக்கு எங்க அப்பா அம்மா முக்கியங்கிற மாதிரி எனக்கு உங்க அப்பா அம்மா முக்கியம். இவங்களை என்னால பிரிய முடியாது. அங்கிள், நான் அங்க போய் இந்த வீட்டு மருமகளா தான் பேசுவேன், அந்த வீட்டு மகளா இல்ல. நிச்சயம் திரும்பி வந்துருவேலம்மா? வருவேன். ஆமா காயத்ரி, ஊட்டிக்கு போன் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. உன் கல்யாணத்தால வீடே கழகட்டு இருக்கு. உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? உள்ள போய் பாருமா. அப்பா, ஆமா, பெத்தவா செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களை போய் சேரும் சொல்லுவா. உன்னை பெத்ததால ஒரு குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவமெல்லாம் என்னை விட்டு போயிடுது. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். காயத்ரி, இப்ப நான் காலில் விழுந்தது என் மகிட்ட இல்லம்மா, என்ன பெத்த தாய்கிட்ட. ஆமாம்மா, இப்ப நான் புது பிறவி எடுத்திருக்கேன் உன்னால. உங்க அம்மா கூட சொன்னா, என்னங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நிச்சயம் பண்ணிருக்கமேன்னு. அதுக்கு நான் சொன்னேன், என் சந்தோஷம் தான் அவ சந்தோஷம், என் முடிவு வேற இல்ல அவ முடிவு வேற இல்லைன்னு. ஏமா, நான் சொன்னதுல தப்பு இல்ல இல்ல? வணக்கம் சார். வணக்கம். நாங்க சன் டிவில வந்திருக்கோம் உங்களை பேட்டி எடுக்கிறது. நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இதுக்கெல்லாம் காரணமா இருந்த கண்ணன் பாப்பா, எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். அவரையே முதல்ல கேள்வி கேளுங்க.
நடக்க போற கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா? 2 வீடா இருந்தத ஒரு வீடு ஆக்குனதே கண்ணன் தான். கல்யாணத்தன்னைக்கு பாருங்கோ, எல்லா வேலையும் அவன் தான் பார்க்க போறான். என்னடா இது? காயத்ரி ஏல வேற எவன மோதிரம் போட்டு இருக்கான். டேய் கண்ணேங்கடா. டேய் சொல்லுங்கடா. எங்க கண்ண உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தையே அழிச்சுக்கிட்டான். அவங்களை பிரிக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ண, இப்ப அவங்களே பிரிஞ்சிட்டாங்கயா. ஒரு காதல் தோக்குதுன்னா அதுக்கு காதலர்கள் தான் காரணமா இருப்பாங்களே தவிர வேற யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. காயத்ரி கண்ணனோட தான்டா சேரணும். அவங்க பிரிஞ்சாலும் நான் போய் சேர்த்து வைக்கிறேன்டா. டேய் தயவு செய்து நான் அவுத்து விடுங்கடா. வெரி சாரி. கண்ணனை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் அனாவசியமா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல இந்த காதல பிரிய நான் விட மாட்டேன். கண்ணனையும் காயத்ரி நான் சேர்த்து வைப்பேன். டேய் நல்ல நல்ல படங்களா காமிச்சு எனக்கு காதல்னா என்னன்னு புரிய வச்சீங்க. என்னால இப்போ சினிமால காதல் ஜோடி பிரிஞ்சாலே தாங்க முடியலடா. டேய் இந்த ஜோடி பிரிய கூடாதுடா, இந்த ஜோடி பிரிய கூடாதுடா. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இது 2 இசை குடும்பங்கள் சங்கமமாகும் ஒரு நிகழ்ச்சி. இந்த திருமண இசை நிகழ்ச்சி இந்தியாவின் தலை சிறந்த கர்நாடக இசை விமர்சகரான திருவாளர் வெங்கடு அவர்களது இல்ல திருமண நிகழ்ச்சி. மணமகள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட புதல்வி செல்வி காயத்ரி அவர்கள், மணமகன் திருவாளர் சிவபாலன் அவர்கள். மணமகன் என்று சொல்வதை விட எங்கள் இசை உலகின் செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம். புது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, 2 மாடுகள் பூட்டிய ஏறு, என்றும் வாழணும் பல்லாண்டு, ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு. மாப்பிள்ளைய நேரம் வந்திருக்காரு. மாப்பிள்ளைய நேரம் செய்திக்கு வந்தார். என்னை பத்தி ஏதோ பெருமையா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. என்னடா இவன் மாப்பிள்ள பொண்ணு பக்கத்து நிக்காம மேடை ஏறி மைக் பிடிச்சிட்டானே, பழக்க தோஷம் நினைக்கிறீங்களா? ஒரு பழைய கணக்கு தோஷம் பாக்கி இருக்கு, அத முதல்ல கழிக்கணும். நாளைக்கு நான் மிஸ்டர் வெங்கடுவோட மருமகனா போறேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா சடகோபனோட மகனா நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னால இந்த திரு வெங்கடு முன்னாடி தன்னை ஒரு நல்ல பாடகனா காட்டிக்க முடியாம எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன ஓரளவு ஒரு நல்ல பாடகன் எல்லாருமே ஒத்துட்டு இருக்கீங்க. ஆனா மிஸ்டர் வெங்கடு, கடும் விமர்சகர் மிஸ்டர் வெங்கடு அவர்கள் என்ன நல்ல பாடகன்னு ஒத்துக்கிறது தான் எங்க அப்பாக்கு நான் செலுத்துற நன்றி கடனா இருக்க முடியும். எங்க அப்பாவால ஜெயிக்க முடியாத அந்த வெங்கடு பேனாவை நான் ஜெயிக்கணும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொன்னாதானே நான் அவரோட மருமகன்னு பெருமையா சொல்லிக்க முடியும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொல்ற வரைக்கும் அவரோட பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அவளோட வாழ்க்கைங்கிறதுனால விமர்சனத்தெல்லாம் மாத்திக்க மாட்டாரு. வெங்குடுவாச்சே, என்னோட பாட்டுல தான் அவர் பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. 1 2 3. அவங்களை பிரிக்காதீங்க பிளீஸ். சங்கீதத்துல ஒரு சின்ன தப்ப கூட பொறுத்துக்காத நீங்க அவங்களை பிரிச்சுங்கன்னா ஆத்ம ரீதியா மிகப்பெரிய தப்பு பண்ணவங்க ஆயிடுவீங்க. பெத்த அம்மா அப்பாவோட சந்தோஷத்தையே மதிக்காத இந்த காலத்து பசங்களுக்கு நடுவுல
காதலிச்சவளோட அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய காதலியே விட்டு கொடுத்து தியாகம் பண்ணவ அவ. தயவு செஞ்சு அவளை பிரிச்சிடாதீங்க. இவங்க 2 பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துருங்கன்னு என்கிட்ட எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டாங்க தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்து எதுக்காகவும் யாருக்காகவும் கையேந்தி நின்னதில்லை. உங்க பொண்ணுக்காக முதல் முறையா அவங்க கிட்ட போய் நின்னேன். 20 வருஷமா பிரிஞ்சிருந்த என் பொண்டாட்டி பொண்ணையும் கூட்டு வந்தது காரணமே உங்க பொண்ணுதான். உங்க பொண்ணு மேல எனக்கு இப்படி ஒரு மரியாதைன்னா காதலிச்ச கண்ணனுக்கு எப்படி இருக்கும்? டீனேஜ்ல எல்லாருமே லவ்வ கிராஸ் பண்றவங்க தான். அந்த லவ்வர்ஸ்ல ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் அந்த காதலை கனவா நினைச்சு மறந்துடுறாங்க. இவங்களும் அப்படிப்பட்டவங்கள தான் தெரிஞ்சுக்கதான் இது எல்லாமே. ஆனா அவங்க உண்மையான லவ்வர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறேன்? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி 20 வருஷமா நான் தண்டனை அனுபவிச்சது போதாதுன்னு இப்போ உங்களை பிரிச்சு மறுபடியும் என்ன பாவியாக்க பார்த்தீல. இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க பிரிஞ்சிருக்க கூடாது. ஆமா. அதுக்கு மூத்த மாப்பிள்ள நீர் இல்லாமலே பேசா காய்த்து முடிஞ்சிட்டு காயத்ரி கல்யாணம் முடிஞ்சிருத்தா? அட பாவிகளா, தப்பான ஜோடி ஒண்ணு சேர்ந்துட்டா? அபிஷு, ஜோடி மட்டும் இல்ல ஓய், பாடியும் ஒண்ணு சேர போறது. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஈரூடல் ஓரூடலா சேர போறது ஓய். அட பாவிகளா, கஷ்டப்பட்டு என்ன காதலுக்கு மரியாதை தர சொல்லிட்டு இப்ப நெஞ்சில் ஒரு ஆளி மாதிரி ஜோடி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாளா? விட மாட்டேன், விட மாட்டேன். உண்மையான லவர்ஸ ஒண்ணு சேர்க்காம விட மாட்டேன். காயத்ரி அண்ணா, காசுல இருந்து வந்துட்டேடா? அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். அன்னைக்குலடி, இன்னைக்கு தாண்டி நம்ம ஆத்துல அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டேன். வசந்த மாளிகை மாதிரி ஆக வேண்டிய வீட்டை வீட்டு வீடு மாதிரி ஆக்க போறாளே. கல்யாணம் யார் கூட கல்யாணம் யார் கூட ஆனாடி? காயத்ரி அவன் மனசு பிடிச்சவனோட தான் சேரணும். புதிய படம் பார்க்கல, பாக்கியராஜோட ரஜி கடைசியில் அடிச்சுட்டு ஓடல. காயத்ரி, ஸ்டாப் இட். காயத்ரி, நான் சொல்றது கேளு. அவனை தொட விடாத. அத்தனை பேர் சேர்ந்து உன்னை உள்ள தள்ளாலும் அந்த நாட்டுல அம்பிக்கா மாதிரி அதுண்டே ஓடி வந்துடுறீ. உனக்கு நான் கல்யாணம் பரிசா கண்ணனே தரடி. காயத்ரி, சங்கீத குடும்பத்துல வந்த உனக்கு சங்கீதம் தான் தெரியாதுன்னா இங்கிலமும் தெரியாதா? என்னன்னு சொல்றதுக்குள்ள அடுத்து ஓடி வந்துட்ட. உள்ள யாருக்கு தெரியுமா உனக்கு? யாரு? திறந்து பாரு. இந்த கொலுசை விட மாட்டாங்கறான்டா இவன். டேய், இந்த கொலுசு இருக்கு. ஹலோ, பெஸ்ட் ஆஃப் லக். காதலோட வெற்றியை கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான காதலோட வெற்றி பெத்தவங்களோட சம்மதம் தான்றதை புரிய வச்சுட்டீங்க. உங்க ரூட்டை நாங்களும் ஃபாலோ பண்றோம். பாய். காலமெல்லாம் மரியாதை, காதலுக்கு கோட்டை வாழ்க. என்ன வளர்ற? தமிழ் லவ் ஸ்டோரி பார்த்தல, இந்த ஜோடி வாழ்க.